மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். அந்த செய்தி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எஸ்தர், இதற்காக கூட உனக்கு இந்த ராஜ மேன்மை வந்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அப்பவும் மொர்தெகாய்க்கும் எந்த விதமான தரிசனமும் இல்லை, எந்த விதமான தீர்க்க தரிசனம் வரல. எஸ்தருக்கும் எதுவும் தெரியல. எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டாங்க ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து. இப்போ சமஸ்த இஸ்ரவேல் அந்த 127 தேசத்தில் உள்ள யூதர்களை அழிப்பதற்கு அகாஸ்வேரு கையில் தூச்சிட்டார். இவன் மொர்தெகாய் என்ன சொல்கிறாருன்னா, அகாஸ்வேரு ராஜாட்ட பேசக்கூடிய ரைட் பர்சன் நீ தான், ஏன்னா நீ தான் ராஜாத்தி, பக்கத்தில் இருக்கிற, நீ சொல்லலாம் ராஜாட்ட இல்லையா? ஒருவேளை இப்படி சொல்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த ராஜாங்க மேன்மை கிடைச்சதோ தெரியலையே. ஒரு மனைவி கணவன் யோசேப்பு, மனைவி மரியாள் பூரண கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. ஒரு சத்திரக்காரன் சத்திரத்துக்கு முன்னால் வந்து நின்று சத்திரக்காரன்ட்ட கேட்குறாங்க, என் மனைவிக்கு பிரசவ நேரம் நேரிட்டது, சத்திரத்தில் கொஞ்சம் இடம் தாவேன் அப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு. அப்போ அந்த சத்திரக்காரன் சொல்கிறாரு, இடம் இல்லைன்னு. நான் நினைக்கிறேன் சத்திரக்காரனுக்கு மட்டும் நிற்கிறது நம்ம ஆண்டவருடைய தாயார், பிறக்க போகிறது இயேசுநாதர், உலக ரட்சகர் பிறக்க போகிறார். இந்த செய்தி மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சத்திரக்காரன் சத்திரத்தில் உள்ள எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன் இல்லை. ஆனால் சந்தர்ப்பம் சத்திரக்காரனுக்கு வந்துச்சு, தெரியலை, அறியாமல் விட்டான். நிறைய நேரங்களில் சபை திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பல ஆசீர்வாதங்கள், பல மேன்மைகள், பல காரியங்கள், நியாயமான காரியங்கள், அதிக ஆசையை சொல்லலை, பேராசையை சொல்லலை, நியாயமான ஆசீர்வாதங்களை கூட ஆண்டவருடைய கையிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், கப்பல் ஒன்று போயிட்டு இருந்துச்சான், ஒரு சிறிய ரக கப்பல். அந்த கப்பலில் அது ஆக்சுவலாக போக வேண்டிய இடத்த விட்டுட்டு காற்றுல திசை திருப்பி இப்படி எங்கேயோ வந்துடுச்சு. எங்கே போகுதுனே திக்கு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. படகுல அந்த போட்டில் அந்த கப்பலில் உள்ள உணவுப் பொருள் தீர்ந்துருச்சு, தண்ணி தீர்ந்துருச்சு. மக்கள் தாகத்தில் கிடக்கிறாங்க, எங்கேயும் தண்ணி தானே, கடல் தண்ணி. 3 நாளாக தண்ணி இல்லாமல் மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பலில் உள்ளவங்க இந்த ரெட் கலர் ஷர்ட்லாம் வச்சு இப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்க, யாருக்காவது தூரத்தில் தெரிஞ்சு வருவாங்கன்னா. ஒரு கப்பல் பக்கத்தில் வருது, பெரிய கப்பல். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், கப்பல் ஒன்று பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி கையாட்டினாங்க. அவன் அங்கேருந்து கேட்டான், பெரிய கப்பல்லேருந்து, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கப்பல் அங்கேருந்து பெரிய கப்பல்லேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் வாளியும் கயிறு வச்சுருக்கீங்களா? ஆமாம் வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டு தண்ணி அள்ளி குடிங்க அப்படின்றோம். எப்படி இருக்கும் பாருங்கள், கடல் தண்ணி குடிக்க முடியுமா? என்னங்க இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அவன் அங்கேருந்து கத்துறான், இல்லை இல்லை நீ முதல்ல வாளியை போட்டு தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்கிறான். என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறாங்களேன்னு சொல்லி வாளி எடுத்து போட்டு குடித்தா நல்ல ஆற்று தண்ணி. 3 நாளாகவே இந்த அமேசான் ஆறு கடலுக்குள்ளே உள்ளே வருதில்ல, அட்லாண்டிக் கடலில், இந்த அமேசான் ஆறு உள்ளே வர்றதில் ஒரு 3 நாள் பயணம் அளவுக்கும் ஆற்று தண்ணி தான் உள்ளே போயிட்டுருக்கு. கடல் தண்ணி இருந்தாலுமே இந்த ஆற்று தண்ணியினுடைய டாமினேஷன் தான். அவ்வளோ பெரிய நதி அமேசான் நதி உள்ளே பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் தான் இவங்க வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கை எட்டுனா நல்ல தண்ணி, ஆனால் நல்ல தண்ணின்னு அவங்களுக்கு தெரியல. அறியாமையினாலே என் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். அறியாமை நிறைய நேரம் இவ்வளோ பெரிய வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து அறியாமையினாலே ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அதனால் இந்த குடும்ப கூடுகையில் ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? வாசிங்க, கலாத்தியருடைய புஸ்தகம், எபேசியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். இந்த சமுதாயம் முழுமையுமே நமக்கு வேண்டிய மேல் அதிகாரிகளுக்கு எது பிடிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மனைவிக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கணவருக்கு தெரிஞ்சிருக்கு, கணவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு, பிள்ளைகளுக்கு எது எந்த நேரம் எது பிடிக்கும்னு பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு
திருச்சபை மக்கள் ஆராய்ச்சி பார்த்தோமா? திருச்சபையின் குடும்பங்களுக்கு எழுதுகிறார் எபேசியர். எபேசு பட்டணத்து மக்கள் எவ்வளவு ஆவிக்குரிய மக்கள் தெரியுமா? அவர்கள் ரொம்ப தெளிவான மக்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியல, கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறார், எபேசியருக்கு கடிதம் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ள கடவுளுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர், இந்த உலகத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஹெச்எம்க்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை நான் செய்தால் அவர் எனக்கு சில சலுகைகள் செய்வார், எனக்கு மேல் அதிகாரிகளுக்கு நான் பிரியமாக நடந்துக்கிட்டால் அவர் எனக்கு சில ஒரு நாள் லேட்டாக போனால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் கணவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் அதை செய்து இது கொடுத்து கணவர்கிட்ட ஒரு நெக்லஸ் வாங்கித்தாயா, ஒரு செயின் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது சாதிச்சுக்கலாம். அதுமாதிரி மனைவிக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறத கணவர் அதை வாங்கி கொடுத்து, சேலை வேணுமா வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எது ரொம்ப பிடிக்கும் என் மனைவிக்குன்னு பார்த்து அது அவருக்கு சில நன்மைகள், சில லாபங்கள். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இருக்கே, ஒரு நாள் நம்ம சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், எல்லாம் இந்த கடைக்கு போயிட்டு வானாப்பா அப்படிம்பான். ஆனால் சில நேரம் அந்த பையன் வாலண்டியராக வந்து, டேடி உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா அப்படிம்பான். நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் பெற்றோர். இவன் நமக்கு பிரியமாக நடக்கிறான் அப்படின்னா அடுத்து நம்ம பாக்கெட்டில் கை வைக்க போகிறோம்னு அர்த்தம். இது இயல்பு பார்த்துங்க. அப்போ இயல்பாகவே நம்ம ரத்தத்தோடையே என்ன கலந்துருக்குன்னா, நமக்கு ஒரு காரியம் சாதிக்கணும், நமக்கு ஒரு வேலை ஆகணும், நமக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்னா அந்தந்த ஆட்களுக்கு பிரியமாக நடந்துக்கிற நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார் வீட்டுக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வர்றாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்களா நமக்கு தெரியாது. சொந்தக்காரங்களாம் சேர்ந்து வந்து இருக்கிற நேரத்தில் அதில் ஒரு சொந்தக்காரங்க நல்லா சினிமா பார்க்கக்கூடியவங்க, அவங்க அப்போ வந்திருக்கிற படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க உடனே நம்மளும் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு அவங்க முகம் இன்னும் வாடிடுமோ, அவங்களுக்கு நம்ம எதுவும் முகத்துக்கு நேரம் பேசினா என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த சினிமா கதையை பேசிடுறோம். 50ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கார், வீட்டில் போய் வாசிங்க. நீ ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும் போது எல்லாரோடையும் சேர்ந்து கதைக்கிறியே. நம்ம பள்ளிக்கூடத்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃப் ரூமில் என்ன நடக்குங்கிறதையும் பைபிளில் இருக்குது. 50ஆம் சங்கீதம் தான். நீ உட்கார்ந்து லெஷர் பீரியடு, மற்றபடி இவன் கிளாஸுக்கு போயிடுவார், லெஷர் பீரியடில் உட்கார்ந்து உன் தாயின் சகோதரனுக்கு விரோதமாய் நீ பேசுகிறல்ல. அடுத்த ஆசிரியர்களை பற்றி ஒரே புரணி பேசுகிறோம்ல, அவர் இல்லாத நேரமாக பார்த்து. ஸ்டாஃப் ரூமில் நடக்கிற விஷயம் கூட பைபிளில் இருக்குங்க. வேதத்தை மட்டும் நீங்கள் தினசரி கவனமாக நேரத்தை அதிகமாக செலவழித்து பைபிளோடையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வச்சுருங்க. உங்களுக்கு எல்லா மேட்டருமே இங்கே இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் எனக்கு என்னங்க லாபம்? மனைவிக்கு பிரியமாக நடந்தால் லாபம், கணவருக்கு பிரியமாக நடந்தால் லாபம், எல்லாம் இந்த உலகத்தில் மேல் அதிகாரிகளுக்கு பிரியமாக நடந்தால் நமக்கு லாபம், இதெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் எனக்கு என்ன லாபம்? 2 பெரிய லாபத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா லாபம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். சங்கீதம் 41:11 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 41:11 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, எனக்கு திரளான சத்துருக்கள் இருக்காங்க, ஆனால் அந்த சத்துருக்கள் என்னை ஜெயம் கொள்ளலை. வர்றான், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு ஒரு பொல்லாப்பை நீ காண்பாயின்னு சொல்கிற. அப்போது சத்துருக்கள் எனக்கு திரளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம்ல, ஆண்டவரே என் சத்துருக்களே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபிக்க முடியாது. அது எப்படி ஜெபம்னா, ஆண்டவரே கடலில் அலையே இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் போட்டில் போவேன். இந்த மாதிரி கடல்ன்றதா அலை இருக்கும், குடும்ப வாழ்க்கைன்றதா சத்துருக்கள் இருப்பாங்க, அது எல்லா பகுதியிலும் இருப்பாங்க. சத்துருக்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் எப்போது இருப்பாங்க நம்ம உலகத்தில் இருக்கிறவரை, ஆனால் அவர்கள் நம்மை ஜெயிக்கக்கூடாது. எப்போ அவங்க நம்மளை ஜெயிக்க மாட்டாங்க தெரியுமா? கடவுள் நம்மேல் பிரியமாக இருந்தால். கடவுள் எப்போ பிரியமாக இருப்பார்? நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அதான் ரிசல்ட். அதான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நான் பிரியமாக நடந்தால் அவருடைய முழு பிரியம் என்மேல் வரும். அவருடைய பிரியம் என்மேல் இருந்தால் என் சத்துருக்கள் என்னை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. சரி, இன்னொரு லாபம் பாருங்க. 44ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்ததினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை விடுதலையாக்கிட்டு ரட்சித்தது. ஆண்டவர் ஒரு ஜனத்தின் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த ஜனத்தை ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த ஜனத்தை ஒன்று செய்ய முடியாது. உங்கள் திருச்சபைக்காக இந்த ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு கொடுக்கும்போது, ஐயாவை நான் ஒரு 30 வருஷமாக பழக்கம். ஐயா விஸ்வவாணியில் TWRல ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கில் இருக்கிற அந்த காலத்திலேருந்தே ஐயாவும் நானும் பழக்கம். அதன் பிறகு ஐயா போதகராக எந்த சபைக்கு போனாலும் அங்கே என்னை அழைத்து பயன்படுத்துவார்கள். இப்போ திடீர்னு இந்த ஒரு அழைப்பு கிடைச்சி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை பெருமாள்புரம் செய்கிறதுக்காக ஜெபித்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், அந்த சபையின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், குறைவில்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சபையை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அவருடைய அந்த ஏழை எளிய ஜனங்களுக்காக நீங்கள் செய்கிற பலவிதமான நல்ல ஊழியங்கள், நல்ல காரியங்கள், அவைகளுக்காக ஆண்டவர் உங்கள் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா இன்னும் கூட ஆழமாய் ஆண்டவருக்கு எப்போ நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ 2 பெரிய லாபம் சொன்னேன். ஒன்று, உங்கள் சத்துருக்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. இது ஒரு பெரிய லாபம் நமக்கு. 2வது, ஆண்டவர் நம்மை இக்கட்டு நாளில் விடுதலை செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டுமானாலும் அவர் நம்ம பிரியமாக இருக்க வேண்டும். அவருடைய ஜனம், அவர் பிரியமாக இருக்கிற ஜனத்துக்கு அவர் விடுதலை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். அப்போ நீங்களும் நானும் அவருடைய அன்பு நம்மேல் பூரணமாக இருக்கும்படி அவருடைய உள்ளத்தை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும்? கவர்ந்து கொள்ள வேண்டும். நேர உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்துக்கு வாங்களேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் என் பிரியமே, என் சகோதரியே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே அப்படின்னு வரும் பாருங்க. உன்னத பாட்டு 4வது அதிகாரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களின் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே. ஒரு நெக்லஸ் போட்டால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. உடனே பெண்கள் இதுதான் கேட்குறோம், நெக்லஸ் வாங்கித்தான் இல்லை? பொதுவாக ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ண, மணப்பெண்ணாய் ஒரு சகோதரியை அலங்காரம் பண்ணால் ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? இங்கே அவர் சொல்கிறாரு, சரப்பணிங்கிறது நெக்லஸ் தான். உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், ஒரு 2 கண்கள் கூட வேண்டாம், அதில் ஒரு கண்ணினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே, என் மணவாளியே, என் சகோதரியே என்று ஆண்டவர் சூலமித்தியாளை பார்த்து அங்கே சொல்லுகிறார். என்றால் நீங்களும் நானும் கூட குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கண்களின் ஒன்றினாலே, உங்கள் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலே ஆண்டவருடைய முழு இருதயத்தையும் நீங்கள் கவர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் பாருங்கள், 1வது அதிகாரத்திலிருந்து இந்த 8 அதிகாரம் வரை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாட்டில் பல இடங்களில் என் சகோதரியே உன் கண்கள் புறா கண்கள், முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்கள். அது என்ன புறா கண்கள்? யாராவது இந்த பாட்டனியில் ஸ்காலராக இருப்பாங்கள்ல, இப்போ சேட்டகர் காலேஜில் கூட பாட்டனியில் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சாரி, பாட்டனி இல்லை, சுவாலஜி. நீங்கள் சுவாலஜி அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பறவைக்கும் புறாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆண்டவருக்கு புறா மட்டும் தான் பிடிக்குமா? அப்போ மற்ற பறவையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதா? ஏன் புறாவின் கண்களை சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா பறவையின் கண்களும் சேர்ந்தான். ஆனால் புறாவினுடைய கண்கள் மட்டும் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. புறா வளர்ப்போம், கிறிஸ்தவர் வீட்டில் புறா என்ன செய்வோம்? வளர்ப்போம். இந்துக்கள் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. இந்துக்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் நண்பர்கள் இருந்தால் கேளுங்களேன், புறா வளர்த்தாங்கன்னா புறா ரொம்ப ரேராக வளர்ப்பாங்க, ஆனால் நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. ஏன் கேட்டால் அது அழுதுகிட்டே இருக்கும், புறா கேவிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு விருத்தி இல்லை, வீட்டுக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அதனால் புறா நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, வளர்க்குறது இல்லைம்பாங்க. இந்த புறாவினுடைய கண்கள் எப்பவும் ரெட்டிஷாக இருக்கும். மற்ற கண் பறவையின் கண்ணுக்கும் புறாவினுடைய கண்ணுக்கும் வித்தியாசம் தான். எப்பவும் ரெட்டிஷாக இருக்கும், எப்போதும் அழுதுகிட்டு இருக்கும். இந்த லேசாக அந்த கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். புறா அது மாதிரி வீட்டில் விட்டு வளர்ங்களேன், அது கேவிக்கிட்டே இருக்கும். ராத்திரி விடிய விடிய கேவிக்கிட்டே இருக்குன்னா என்ன, அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். இப்போ ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? சூலமித்தியானுடைய கண்கள் இரவும் பகல் நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். தாவீது சொல்கிறாரு, மனுஷர் உம்முடைய வசனத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பொய் சொல்கிறாரோ? இல்லை, இந்த வசனம் சமூலமும் சத்தியம். பைபிள் பொய் சொல்லாது. அப்போ அவர் ராஜாவாக இருந்தாலுமே அழுதுகிட்டே இருந்திருக்கார். அவருடைய கண்கள்லேருந்து நீர் தாரைகள். எரேமியா தீர்க்கதரிசிக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் வச்சிருக்கிற பேரே கண்ணீரின் தீர்க்கதரிசி, அழுகையின் தீர்க்கதரிசி. எரேமியா 9:1 என்ன சொல்றாரு? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே. கொலை உண்ண போகிற என் சீயோன் குமாரத்திகளுக்காக இரவும் பகலும் அழுவேனே. அழுகை. தாய்மார் குழந்தை அழுதா அந்த அழுகையை அமர்த்துறதுக்கு படிச்சிருக்காங்க. குழந்தை இந்த டைமில் அழுதா அதுக்கு என்ன கொடுக்கணும்? இந்த நேரம் அழுதானே இவனுக்கு சாக்லேட் கொடுத்தா போதும், சரியாயிருமா? தாய்மாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சேர்ந்தால் கூட இப்போ நம்ம பிள்ளை அழுதுனோடனே பெரிய தாய்மாரெலாம் சொல்லுவாங்க, பிள்ளை அழுது, பிள்ளை அமர்த்து, அழுகையை அமர்த்து அப்படிம்பாங்க. அழுகையை அமர்த்த கற்றுக் கொடுக்குற உலகம். ஆனால் பைபிள் சொல்லுது, அழ கற்றுக் கொடுங்கள், அழுவதற்கு கற்றுக்கொடு. அவள் தன் தன் சிநேகிதிக்கும், அவள் தன் தன் குமாரத்திகளுக்கும் அழ கற்றுக் கொடுங்கள். ஓங்கி குரல் எடுத்து அழ வேண்டும். தன் பிள்ளை, மூத்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளையை சாக கொடுத்த ஒரு பெண் எப்படி விலா நோக அழுவாளோ அப்படி அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா, எசேக்கியேல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆத்துமாக்களுக்காக, மந்தையில் சேராத ஆடுகளுக்காக இரவும் பகலும் அழுங்கள், அழுங்கள். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் இதே நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள ஆர்ம்டு ரிசர்வ் ஆயுதப்படையிலிருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார் என் வீட்டுக்கு, ஜோமன். அப்போ எதுக்காக ஜோமன் கேட்கும்போது பிரச்சனை, அவருடைய அலுவலகத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை சொன்னார். சொல்லிட்டு அழுதார். நான் சொன்னேன், ஏன் நீங்கள் அழுறீங்க? ஆள் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற, அழுறார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு கிராமம், ஆலயமே கிடையாது. அங்கே தான் நான், எங்களுடைய குடும்பம், என்னுடைய அப்பா ரொம்ப வேலை செய்ய முடியாத ஒரு கூலி தொழிலாளி. எங்கள் அம்மா ஒரு 10 வீட்டில் பாத்திரங்களை விலைக்குத்தான் வீடு கூட்டி பெருக்கி அதில் வர்ற சம்பளத்தில் தான் என்னையை படிக்க வச்சாங்க. நான் தான் மூத்த பையன். எப்படியாவது இந்த பையனை டிகிரி படிக்க வச்சோன்னா இவன் ஒரு வேலை செய்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். எங்கள் அம்மா இரவு பகலாக வேலை செய்தாங்க. எங்கள் அம்மா கையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக காய்ச்சி போயிருக்கும்.
ஏழ்மை நிலையில் இருந்து வந்தேன், டிகிரி முடித்தேன், நல்லா விளையாடுவேன், எஸ்ஐ செலெக்ஷனில் எனக்கு செலெக்ஷன் ஆச்சு. சென்னையில் உள்ள போலீஸ் அகாடமியில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன், சேர்ந்தேன். ட்ரைனிங் காலையில் எழும்புனதுலேருந்து எங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக எங்களுக்கு வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளில் குடும்பம்லாம் ஞாபகம் வராது. சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு எங்களை அனுப்பிடுவாங்க. அப்புறம் ராத்திரி 7 மணி 7:30 தான் சாப்பாடு. அந்த 2 மணி நேரம் மைதானத்தில் ஒரு ஓரமாக போய் உட்காருவேன். அம்மாவை நினச்சி அழுவேன், என் குடும்ப வறுமையை நினச்சி அழுவேன். ஒவ்வொரு நாள் இப்படியே தான் இருந்துச்சு. யாரோடையும் அதிகமாக சேர மாட்டேன். ஒரு நாள் மைதானத்தில் உட்காந்து நான் அப்படியே என் வீட்டை நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது, மைதானத்தில் ஒரு ஓரத்தில் தூரத்தில் ஒரு 4-5 என்னுடைய ட்ரைனிஸ் அப்படியே ஒரு 4-5 பேர் உட்காந்து சோன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன், என்னைய மாதிரியே ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க போல. நான் தனியாக உட்காந்து அழுதேன், அவன் சேர்ந்து அழுதாங்க போல் இருக்கு அப்படின்னு மெதுவாக நான் எழும்பி அவங்க சத்தம் வர்ற திசையை நோக்கி போய் கிட்ட போகிறேன். 5 பேரும் முழங்கால் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறேன். நான் நிற்கிறது அவங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடி கண்ணீர் ஓடுது, அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. அப்போ நினச்சேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி அழுற மாதிரி தான் அவங்களும் அழுறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். இந்தியாவில் உள்ள பிரதம மந்திரியை சந்தியாண்டவரே, இந்தியாவை சந்தியாண்டவரே, முதலமைச்சர்களை ஆசீர்வதியும், அமைச்சர் பெருமக்களை ஆசீர்வதியும் சொல்லி தன் சொந்த அண்ணன், தன் சொந்த ரத்தத்துக்கு ஜெபிக்கிற மாதிரி அழுத. எனக்கு முதல் முறை ஆச்சரியம். கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக அழலை, தேசத்துக்காக அழுகிறார்கள், திருச்சபைக்காக அழுகிறார்கள், ஆட்சியாளர்களுக்காக அழுகிறார்கள். எப்படியா அடுத்தவனுக்காக அழ முடியும்? எனக்கு புரியவே இல்லை. என்னால் அந்த இடத்த விட்டு போக முடியல. ஜெபம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்தேன். ஜெபம் முடிந்த சகோதரர்கள் என்னிடத்தில் பேசினாங்க. என் குடும்ப கஷ்டத்தை சொல்லி அழுதேன். வா, உனக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு ஜெபிச்சாங்க. தினம் சாயங்காலம் வந்துட்டு உன் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போன்னு சொன்னாங்க. அந்த அன்பு என்னை பிடித்திருந்துச்சு. நான் சொன்னேன், இப்படி அடுத்தவங்களுக்காக உங்களை யார் அழ சொன்னா? அவங்க சொன்னாங்க, ஏசப்பா சொன்னாங்க, ஏசுநாதருடைய பைபிளில் போட்டிருக்குன்னாங்க. எனக்கு ஒரு பைபிள் தாங்கன்னு கேட்டேன். அந்த ஒரு வருஷம் போலீஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்து பயிற்சியை வெற்றிகரமாய் முடித்தோம். நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன். பைபிள் எனக்கு மிகவும் பிடித்த புஸ்தகமாய் மாறிவிட்டது. எனக்கு முதல் போஸ்டிங் கொடுத்தாங்க பாளையங்கோட்டை ஆயுதப்படையில். நீ போய் அங்கே இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாளையங்கோட்டையை பற்றி நான் கேள்விப்பட்ட, கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஊர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கே திரும்பினாலும் சர்ச் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்னைய மாதிரி தான் இருப்பாங்க, நல்லவர்களாக இருப்பாங்க, பைபிள் ரெகுலராக படிப்பாங்க, அவங்க சுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி நான் பாளையங்கோட்டைக்கு மகிழ்ச்சியாக வந்தேன். ஆனால் அங்கே இருக்கிற நிலைமைகள் வேறு. எனக்கு மேலே இருக்கிற டிஎஸ்பி கிறிஸ்டியன் தான். லஞ்சம் வாங்காததுனால இனி காலை பரேடில் எல்லா கான்ஸ்டபிள் முன்னாடி என்னோட குறைந்த கான்ஸ்டபிளுக்கு முன்னாடி வைத்து என்னை கேவலமாய் கெட்ட வார்த்தையாய் பேசுகிறார். மெமோ கொடுத்துட்டாரு. ஒரு மெமோ வாங்கியிருக்கிறேன். 2 மெமோ கொடுத்தாருன்னா என்னை டெர்மினேட்டு கூட பண்ணலாம். ப்ரபேஷன் பீரியட் முடியல. குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கு. ஒரு வருமானம்தான். ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க பிரதர். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த சகோதரர்கள் ஜெபிக்க சொல்லி கொடுத்த மாதிரி தேசத்துக்காக ஜெபிக்கீங்களா? டெய்லி ஜெபம் பண்ணுறேன் பிரதர். இந்த பாளையங்கோட்டைக்காக கூட நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர்னார். அப்போ நான் சொன்னேன், கண்களில் கண்ணீரோடு மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் கவர்ந்து கொள்ளுகிறீர்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார் என்று சொல்லி ஜெபித்து அனுப்பி வைத்தேன். போயிட்டார். ரொம்ப நாளாக சத்தமே இல்லை. சில வருடங்கள் கழித்து மறுபடியும் வந்தார். மனைவி ஒரு சின்ன
பொம்பளை பிள்ளை குழந்தை ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு எங்கள் வீட்டுக்கு வந்த, பிரதர் நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறார். அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விலானோக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டால் அவர் நமக்கு எந்த குறையும் வைக்கிறதில்லை. என்ன பிரதர் ஆச்சுன்னு கேட்டேன். 2வது மெமோ எனக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது பிரதர். அப்போ தான் டெல்லியில் உள்ள ரா அப்படிங்கிற உளவு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. இனி இந்த லோக்கல் ஸ்டேட் போலீஸில் இந்த ராவுக்கு மாற்றி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற மத பிரச்சனைகளை குறித்து ரகசிய ரிப்போர்ட் அனுப்புவதற்கு டெல்லியிலேருந்து என்னை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ காக்கி யூனிஃபார்ம் போட வேண்டியதில்லை, நான் முடி வளர்த்துக்கலாம், நான் சாதா மனுஷனை போய் இருந்துக்கலாம், எந்த சர்ச்சுக்கும் போகலாம், எங்கே வேணாலும் நான் போகலாம். எனக்கு மேலே தமிழ்நாட்டில் உள்ள யாருமே இனி அதிகாரம் செய்ய முடியாது. டெல்லிக்கு மட்டும் நான் தகவல் அனுப்பினா போதும். அல்லேலூயா, நான் லஞ்சமே வாங்க வேண்டியதில்லை பிரதர் அப்படின்னார். கர்த்தர் நல்லவர். குடும்பமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் கண்களின் ஒன்றினால் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எரேமியாவில் அவர் சொல்கிறார், நீங்கள் சீக்கிரமாய் புலம்பல் காரிகளை வரவழைத்து அவர்கள் வந்து நம்ம கண்களில் கண்ணீர் ஓடும்படியாய் அழுவதற்கு நீங்கள் பிராக்டிஸ் எடுங்கன்னு சொல்கிறார். அழுக வேண்டும். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு செபிக்கிற பழக்கம், தேவ சமூகத்திலே கண்ணீரோடு செபிக்கிற பழக்கம். இயேசு மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே நம்மில் ஒருவரை போல வந்த பொழுது எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார். அப்படி பலத்த சத்தம் போட்டு ஜெபிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இன்றைக்கி நம்ம வனாந்திரமான ஒரு இடத்துக்கு காலையிலே போக வேண்டியதில்லை. நம்ம தான் ஏசி ரூம் வச்சுருக்குறோமே, அதை அடைச்சிக்கிட்டு கண்ணீரோடு அழுங்க, செபிங்க, கத்துங்க, கதறுங்க. உங்களுக்காகல்ல, மற்றவர்களுக்காக. இடையன்குடியிலே கால்டுவெல் போதகராக இருந்த காலத்தில் வருடம் காலரா வியாதியினாலே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் செத்து விழுந்து கொண்டிருந்தார்கள். கால்டுவெல் அங்கே ஊழியம் செய்த பொழுது அதே போல காலரா வந்தது. உடனே அவர் பகல் நேரத்தில் ஆலயத்திற்குள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டு முழங்கால் இன்று கதறினார், கண்ணீர் வடித்தார். தன்னுடைய பயபக்தியை அவர் கேட்கப்பட்டார். அன்றைக்கு நின்று போன காலரா வியாதி இடையன்குடிக்கு மாத்திரம் இன்னும் வரலங்க. 100 வருஷத்துக்கு மேலே ஆயிற்று. காலராவே அங்கே இல்லை. ஒரு மனிதனுடைய கண்ணீர். எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய மாநகராட்சியில், 2005ஆவது ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சியில் தான் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்த பொழுது ஆசிரியர்களெல்லாம் சேர்த்து ஒரு குழு கலெக்டர் தலைமையில் அமைத்தார்கள். இந்த குழுவில் நானும் ஒருவனாக இருந்தேன். எங்களை அழைத்து தனியாய் மீட்டிங் நடத்தினார்கள். 9th 10th 11th 12th படிக்கும்போதே பிள்ளைகள் கர்ப்பமாகிறார்கள். பாளையங்கோட்டையில் என்ன செய்யலாம் என்று அந்த கூட்டத்தில் தான் இதே பாளையங்கோட்டையில் கருக்கலைப்பிற்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் அம்மா வந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சொன்னாலே போதும். இந்த அம்மா வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சமீபத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம், ஃபேமஸான ஒரு தனியார் பள்ளிக்கூடம், 11th பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் தான் அபாஷன் பண்ணேன். பெற்றோர் நல்ல பணக்காரங்க. இங்கே மாநகராட்சியில் என்னங்க நடக்குது? என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம்? பிள்ளைகள் என்ன, எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? திருச்சபை அழலை. திருச்சபை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. திருச்சபை மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதால்தான் இந்த சமூக அவலங்கள் நிற்கும்.
ஏன் பிள்ளை பிரச்சனை இல்லை, அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை எப்படி போனால் எனக்கு. ஆண்டவர் சொல்கிறார், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களின் ஒன்றினால் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சரி, அடுத்து கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால். நீதிமொழிகள் 2, 3, 4 இந்த 3 அதிகாரங்களிலும் சரப்பணியை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. 3 வாசிங்க. நீதிமொழிகள் 3 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஓரளவு வசதி உள்ள பணக்காரர்கள் நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஒரு நகை கடைக்கு போவாங்க. போய் மகளுக்கோ மனைவிக்கோ ஒரு நெக்லஸ்ஸு 1 லட்சம் 2 லட்சம் சரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்மை போல் மிடில் கிளாஸில் உள்ளவங்க இவ்வளோ ரூபாய் இன்னைக்கு சேர்க்கறது. அதனால் நம்ம என்ன செய்வோம், அதே நகைக்கடையில் சீட்டு போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். 1 கிராம், 1/2 கிராம், 3/4 கிராம், இப்படி நம்ம என்ன செய்வோம், சீட்டு போட முடியும். மாத சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை நகைனா பொம்பளை பிள்ளை இருக்கே அதுக்கு நகை சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்ப்போம். இங்கே வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. முத்து கோர்த்தார் போல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கழுத்துக்கு ஒரு சரப்பணி. அது இந்த உலக பிரகாரமான தங்க ஆபரணம் அல்ல, வெள்ளி அல்லது வைர ஆபரணங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஒரு முத்து. அந்த ஒவ்வொரு முத்தாய் எடுத்து அந்த முத்தை ஒரு நூலில் கோர்த்து உன்னுடைய இருதயமாகிய பலகையில் உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய கழுத்தில் அது சரப்பணியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படி நான் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய முகத்தை அவர் பார்க்கறதில்லை, உங்களுடைய சரீர வளர்ச்சியை அவர் பார்க்கறதில்லை, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு அவர் பார்க்கறதில்லை. அவர் உங்களை பார்த்த உடனே உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனைத்தான் அவர் பார்க்கிறார். அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய கழுத்தில் சரப்பணி இருக்கான்னு பார்க்குறார். எப்படி பிரதர் நான் இந்த வசனத்தால் முத்து கோர்த்து என் கழுத்தில் சரப்பணி? ரொம்ப சிம்பிள்ங்க. தினந்தோறும் வேதம் வாசிக்கிறீர்கள், அதை குறித்து யோசிக்கிறீர்கள், மெடிடேட் பண்ணுறீங்க. நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ, எதை விளங்கி கொள்ளுகிறீர்களோ அந்த வசனத்தை வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு முத்துவா உங்கள் கழுத்துக்கு வந்துடும். ஒரு வசனத்தை கடைபிடிச்சா ஒரு முத்து வந்துடும். இப்படி ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அது முத்தா உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் கடைபிடிச்ச வசனத்தை ஒரு 4 மாதம் கடைபிடிப்போம், 5வது மாதம் ஒரு நாள் விட்டுருவோம், இல்லை இந்த முத்து ஓடிடும். வசனத்தை வாசிப்பது பெருசல்ல, மனப்பாடம் பண்ணுவது பெருசல்ல, அதை தியானிப்பது பெருசல்ல, தியானித்தபடியே கை கொண்டு நடக்கும் பொழுது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்ரா ஒரு வேத பாரகன். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதனால் எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தது. அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கையின் நியாயமான தேவைகள் ஒருவேளை சந்திக்கப்படாமல் இருந்தால் எவ்வளவு வேதனை நமக்கு. வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கையா, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு அலையன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் அமைய மாட்டேன். எத்தனை பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன், 2-3 வருஷம் இன்னும் குழந்தை இல்லை. எங்கள் தெருவிலெல்லாம் இதே டைமில் கல்யாணவங்களாம் அடுத்த வருஷம் குழந்தையோடு இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை. பெற்றோர்கள் இதெல்லாம் நியாயமான வேதனைகள், நியாயமான தேவைகள். அழுது கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம கேட்டதையெல்லாம் ராஜா தரல. பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டோம், கடன் பாரம் நீங்கணும்னு கேட்டோம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும்னு கேட்டோம், பையங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குன்னு கேட்டோம். சிலது கிடைக்குது, சிலது கிடைக்கல. ஆனால் எஸ்ரா கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தார்னா, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் கழுத்தில் சரப்பணி இருந்தது. வசனத்தை வாசித்தான், தியானித்தான், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினான். அதெல்லாம் பெருசு இல்லைங்க. மைக் போட்டு கொடுத்தா என்னை விட நல்லா பேச எத்தனை பேர் உள்ள இருக்கிய பேசலாம்.
கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறோமா? அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, ஒரு சில மாதத்துக்குள்ள என் கழுத்தில் ஒரு 5 முத்தாவது வந்துடும். தயவு செய்து என் கழுத்தில் ஒரு சரப்பணி வந்துடணும் ஐயா. அதுக்கிடையில் என் தேசத்துக்காக என் சொந்த இனஜன பந்துக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, என் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே விலா நோக நான் அழணும். ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கணும். என் திருச்சபையிலே மனுஷர்கள் வசனத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் வரணும். திருச்சபைக்காக நான் அழணும். எங்க மாவட்டத்துக்காக நான் அழணும். ஒப்பு கொடுப்பீங்களா?